வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படத்தோட கிளைமேக்ஸ அலசி ஆராய போறோம். ஆனா இது ஒரு சினிமா இல்ல, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஆமா, அந்த ஷோவோட பயங்கர சர்ச்சையான இறுதி அத்தியாயத்தை ஒரு கிரிட்டிக் கண்ணோட்டத்துல தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க, இந்த அலசல ப்ரோவோக் டிவியோட இந்த ஒரு காட்டமான காமெண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த சீசனோட ஃபைனல்ஸ் வெறும் போட்டியா மட்டும் இல்லாம ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய த்ரில்லர் படமா மாறிடுச்சு. எந்த ஒரு நல்ல படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரியும் இந்த இறுதி அத்தியாயம் ரொம்பவே விறுவிறுப்பா ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள இருந்த கடைசி சில போட்டியாளர்கள், அதாவது இந்த படத்தோட நடிகர்கள், தங்களோட வெற்றி உரையை எல்லாம் ஒத்திக பார்த்துட்டு இருந்தாங்க. இதுவே அவங்களோட கேரக்டர் எப்படி முடிய போகுதுங்கிறதுக்கு ஒரு டீசர் மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போ இந்த கதையோட இறுதி கட்டத்துல நின்ன அந்த முக்கிய கதாபாத்திரங்கள் யாரு? வாங்க அந்த ஃபைனல் 4 பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சபரி. அவரோட கேரக்டர் என்னன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஹீரோ மாதிரி. நம்பினா எதையும் சாதிக்கலாங்கிற ஒன்லைனரை வச்சு தன் பயணத்தை ரொம்ப பாசிட்டிவா கொண்டு போனாரு. அடுத்து விக்ரமன். இவர் ஒரு கிளாசிக் அண்டர்டாக் கேரக்டர். வாழ்க்கையில இதுவரைக்கும் எதுலயுமே ஜெயிக்கல, ஆனா தன்னோட 100% உழைப்ப மட்டுமே நம்பி களத்துல நிக்கிறன்னு சொன்னாரு. அப்புறம் அரோரா. இவங்கள ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னே சொல்லலாம். 50 நாள் ரொம்ப அமைதியா இருந்தாதான் விமர்சகர்கள் சொன்னாங்க. ஆனா 100 நாள் வரைக்கும் வந்தது தனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க. ஒரு எதிர்பாராத கிளைமேக்ஸ் கேரக்டர். கடைசியான ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் திவ்யா. 10 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு தனியாள் போராளி மாதிரி. இந்த வீட்டுல தனிமையா போராடி அவங்களா இருந்ததுக்கே முறையா ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப உருக்கமா பேசினாங்க. ஆனா ஒரு கதையில ஹீரோக்கள் மட்டும் இருந்தா போதுமா? கதைக்களத்தையே மாத்தி போடுற ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் வேணாமா? அந்த வில்லன் என்ட்ரி தான் வாட்டர்மெலன். திவ்யா விஷயத்துல அவரோட நடவடிக்கைகள் ரொம்பவே எல்லைமீறி போனதால ப்ரோவோக் டிவி விமர்சகர்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அது சாதாரண பேர் இல்ல, ஸ்டாக்கிங், அதாவது ஒருத்தரை பின்தொடர்ந்து துன்புறுத்துறது. இது ஒரு கிரிமினல் குற்றம்னு சொன்னாங்க. திவ்யா வேண்டான்னு சொல்லி ஒரு எல்லைய வகுத்த பிறகும் அவரை தொடர்ந்து தொந்தரவு செஞ்சது, வார்த்தைகளால தாக்குனதுன்னு ஒரு வில்லனுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு. அவரோட இந்த நடவடிக்கைகள் தாத்தா டாக்ஸ்ல ஒரு பார்வையாளர் சொன்ன இந்த கமெண்ட் மாதிரி நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துச்சு. இது வெறும் விளையாட்டில்ல, இதை விட சீரியஸான ஒரு விஷயம்னு அப்போதான் பலருக்கும் புரிஞ்சுது. கதை வெறும் ஸ்கிரீன்ல மட்டும் நடக்கலங்க, திரைக்கு பின்னாலேயும் சில திருப்பங்கள் நடந்துச்சு. அதாவது இந்த மொத்த ஷோவோட டைரக்டர் மேலேயே, தயாரிப்பாளர்கள் மேலேயே சில பலமான சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சது. V4U சேனல் ரிப்போர்ட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான இரவுல அரோராவுக்கு மட்டும் ஓட்டிங் லைன்ஸ் வேலை செஞ்சதாகவும் மத்த ஃபைனலிஸ்ட்களுக்கு அது வேலை செய்யலன்னு சொல்லப்பட்டுச்சு. இது திரைக்கதையில ஒரு தலைப்பட்சமா ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதா பெரிய பேச்சே நடந்துச்சு. இந்த ஒருதலை பட்சங்கிற குற்றச்சாட்டுக்கு அரோராவே ஒரு வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க, தனக்கு நம்பிக்கை கொடுக்கவே ஒரு டாஸ்க் பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டதா அவங்களே ஒத்துக்கிட்டது இந்த சந்தேக நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆகிருச்சு. சரி, இவ்வளவு சர்ச்சைக்குரிய கதாபாத்திரங்கள், கேள்விக்குறியான ஒரு திரைக்கதை, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு விமர்சகர்கள் என்ன கணிச்சாங்க? ப்ரோவோக் டிவி சொன்ன மாதிரி ஒரு பெரிய குழப்பமான நிலைமைதான் இருந்துச்சு. ஏன்னா ஜெயிக்க வாய்ப்பிருந்த ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு பெரிய குறைபாடு இருந்துச்சு. அதனால யாரு ஜெயிச்சாலும் அது ஒரு முழுமையான திருப்தியான வெற்றியா இருக்காதுங்கிறது தான் பொதுவான கருத்தா இருந்துச்சு. இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை கொண்டு வருது. ஒரு ஷோ அதோட ஹீரோக்களாலேயோ நல்ல விஷயங்களாலேயோ பேசப்படாம அதோட வில்லன்தனத்தாலையும் சர்ச்சைகளாலேயும் தான் அதிகமா பேசப்பட்டுச்சுன்னா, அப்போ உண்மையிலேயே ஜெயிச்சது யாரு? அந்த கதையா இல்ல அந்த கதைய சுத்தி எழுந்த சத்தமா? யோசிச்சு பாருங்க.